அனைவருக்கும் வணக்கம். 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 1. இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா கலங்கரை விளக்கம். எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். செய்யுள். இரண்டாவதா கவின்மிகு கப்பல். எழுதியவர் மருதன் இளநாகனார். 2 செய்யுள் தான் இன்னைக்கு படிக்க போறோம். முதல் செய்யுள் பாருங்களேன். கலங்கரை விளக்கம். எழுதியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். அந்த தலைப்பே உங்களுக்கு புரியுதா? கலங்கரை விளக்கம். அதாவது கடல்ல செல்லும் கப்பல்களுக்கு திசை தெரியாமல் இருக்கும் பொழுது இந்த கலங்கரை விளக்கத்திலிருந்து வருகிற ஒரு வெளிச்சம் அதை கரை நோக்கி இழுக்கும். சரிங்களா? அதாவது திசை தெரியாமல் இருக்கும் கப்பல்களுக்கு வழிகாட்டியாக இருப்பது எது அப்படின்னா கலங்கரை விளக்கம் தான். சரிங்களா? கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இந்த செய்யுள்ள கலங்கரை விளக்கத்தை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பார். கடியலூர் அப்படிங்கிறது அவருடைய ஊர் பெயர். அவருடைய பெயர் என்னன்னா உருத்திரங்கண்ணனார் தான். அவருடைய ஊர் பெயரும் சேர்த்து அவரை கடியலூர் உருத்திரங்கண்ணனார்னு நம்ம சொல்கிறோம். தேர்வு நோக்கில் சில தகவல்கள் மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்புறம் சொல்லும் பொருளும் படிக்கலாம், மதிப்பீடு படிச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்க, இவர் ஒரு சங்ககால புலவர். இவர் எழுதிய நூல்கள் என்ன அப்படின்னா பெரும்பனாற்றுப்படை, பட்டினப்பாலை. இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன? பெரும்பனாற்றுப்படை, பட்டினப்பாலை. இந்த பெரும்பனாற்றுப்படையில் இதுதான் நமக்கு பெரும்பனாற்றுப்படையில் ஒரு பிரிவு தான் இந்த கலங்கரை விளக்கம். சரிங்களா? இந்த பெரும்பனாற்றுப்படையில் பாட்டுடை தலைவனா தொண்டைமான் இளந்திரையனை பயன்படுத்தியிருப்பாங்க. பாட்டுடை தலைவன்னா யாரு? நம்ம எப்படி இப்போ படத்தில் ஹீரோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இவர் எழுதி இந்த பெரும்பனாற்றுப்படைக்கு ஒரு ஹீரோவாக இருக்கிறவர், நாயகனாக இருக்கிறவர் யாருன்னா, பாட்டுடை தலைவனாக இருக்கிறவர் யாருன்னா தொண்டைமான் இளந்திரையன். சரிங்களா? இப்போ பாருங்க, இது ஒரு ஆற்றுப்படை இலக்கியம் இந்த கலங்கரை விளக்குங்கிறது. அடுத்ததாக பாருங்க, 10 பாட்டு நூல்கள். 10 பாட்டு நூல்கள் என்னென்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் சும்மா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நான் ஒரு முறை வாசிக்கிறேன், கேட்டுக்கோங்க. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். 10 பாட்டு நூல்கள் 10 இருக்கு. சரிங்களா? திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பனாற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சி பாட்டு, பட்டினப்பாலை, மலைப்படுகடாம். சொல்லும் பொருளும் பாருங்க. மதலை, தூண், நெகிழி, தீச்சுடர், அழுவம், கடல், சென்னி, உச்சி, உறவு நீர், பெருநீர்ப்பரப்பு, கரையும், அழைக்கும், வேயாமாடம், வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். சரிங்களா? சொல்லும் பொருளும் பாருங்க. மதலை, தூண், நெகிழி, தீச்சுடர், அழுவம், கடல், சென்னி, உச்சி, உறவு நீர், பெருநீர் பரப்பு, கரையும், அழைக்கும், வேயாமாடம், வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது, திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். சரிங்களா? அவ்வளோதான். இந்த செய்யுளில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் அவ்வளோதான். இப்போ மதிப்பீடு படிக்கலாம். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, வேயாமாடம் எனப்படுவது. ஆப்ஷன் ஏ, வைக்கோலால் வேயப்படுவது. இரண்டாவது கேள்வி பாருங்க. உறவு நீர், அழுவம். இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். அழுவம் அப்படின்னா ஆப்ஷன் சி, கடல். மூன்றாவது கேள்வி பாருங்க. கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன. என்னதுன்னா மரக்கலங்கள். மரக்கலங்கள்னாலும் கப்பல்னு அர்த்தம். சரிங்களா? நாலாவது கேள்வி பாருங்க. தூண் என்னும் பொருள் தரும் சொல். ஆப்ஷன் டி, மதலை. வேயாமாடம் எனப்படுவது வைக்கோலால் வேயப்படுவது. உறவு நீர், அழுவம். அழுவம்னா கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலங்கள். தூண் எனும் பொருள் தரும் சொல் மதலை. சரிங்களா? ரெண்டாவது செய்யுள் படிக்கலாம். ரெண்டாவது செய்யுள் பாருங்க. கவின்மிகு கப்பல். எழுதியவர் மருதன் இளநாகனார். இவர் என்ன சொல்லியிருப்பார் இந்த செய்யுள்னா,
கப்பலை ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். சரிங்களா? கப்பல் கடலில் போகிறத பார்க்குறதுக்கே அழகாக காட்சி தரும். அதை பார்த்தோம்னா நமக்கு உள்ளத்தில் ஒரு பூரிப்பு உண்டாகும், கவலைகள் எல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லி கப்பலில் ரொம்ப அழகுபடுத்தி சொல்லியிருப்பார் மருதன் இளநாகனார். தேர்வு நோக்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, மருதன் இளநாகனார் சங்ககால புலவர்களுள் ஒருவர். கலித்தொகையில் மருதத்திணை 35 பாடல் பாடியிருக்காரு. சரிங்களா? இவர் மருதம் பாடுவதில் வல்லவராய் இருக்கிறதுனால இவருடைய பெயர் இளநாகனார் தான். ஆனால் மருதம் பாடுவதில் சிறந்தவராய் இருக்கிறதுனால மருதன் இளநாகனார் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறோம். சரிங்களா? இவங்க பாருங்க, அகநானூறு, அது இன்னொரு பெயர் என்னன்னா நெடுந்தொகை. சரியா? தேர்வு நோக்கில் இது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. அகநானூரின் வேறு பெயர் நெடுந்தொகை. சரிங்களா? இந்த அகநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. சரி, 8 தொகை நூல்கள்னா என்னென்ன இங்கே பாருங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. 8 தொகை நூல்கள் என்னென்னா நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, 10 பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. சரிங்களா? தேர்வு நோக்கில் அகநானூறுனா நெடுந்தொகைன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 8 தொகை நூல்களில் இது ஒன்று. சரிங்களா? அடுத்தது பாருங்கள். சொல்லும் பொருளும். உரு, அழகு, போல, பிளக்க, வங்கூல், காற்று, நீகான், நாவாய் ஓட்டுபவன், வங்கம், கப்பல், எள், பகல், கோடு உயர், கரை உயர்ந்த, மாட ஒள்ளெரி, கலங்கரை விளக்கம். சரிங்களா? சொல்லும் பொருளும் பாருங்க. உரு, அழகு, போல, பிளக்க, வங்கூல், காற்று, நீகான், நாவாய் ஓட்டுபவன், வங்கம், கப்பல், எள், பகல், கோடு உயர், கரை உயர்ந்த, மாட ஒள்ளெரி, கலங்கரை விளக்கம். சரிங்களா? இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. முதல் கேள்வி, இயற்கை வங்கூல் ஆட்ட. அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். வங்கூல் அப்படின்னு என்ன? ஆப்ஷன் சி, காற்று. 2, மக்கள் டேஸ் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர். எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்னா வங்கத்தில். ஆப்ஷன் டி, வங்கம்னா என்னது? கப்பல். 3வது கேள்வி பாருங்க. புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுவது என்னதுன்னா கடல். சரிங்களா? கடல் தான் புலால் நாற்றம் உடையதாக அகநானூறு கூறுகிறது. 4வது கேள்வி பாருங்க. பெருங்கடல் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். ஆப்ஷன் பி. 5வது கேள்வி, இன்று கூட்டல் ஆகி என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இன்றாகி. ஆப்ஷன் சி. எதுகை இடம்பெறாத இணை எது? பாருங்க, எதுகைனா நமக்கு தெரியணும். எதுகைனா என்னது? ஒரு சொல்லில் இருக்கிற ஒரு வார்த்தையில் இருக்கிற இரண்டாவது வார்த்தை, ஒரு சொல்லில் இருக்க இரண்டாவது வார்த்தை ஒன்று போல வருவது தான் எதுகை. ஒவ்வொன்றா நம்ம படிக்கலாம் பாருங்களேன். 2வது எழுத்து இரவு, இயற்கை, ரா, யா. இப்போ இதுதான் வேற வேறையா வந்திருக்கு. வங்கம், இங், சங்கம், இங்கு ஒரே மாதிரியே வந்திருக்கு. உலகு, லா, புலவு ஒரே மாதிரியே வந்திருக்கு. அசைவு, சை, இசைவு, சை, ரெண்டும் ஒரே மாதிரியே வந்திருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் எதுகை இடம்பெறாத இணை. சரிங்களா? அடுத்தது பொறுத்துக்க பார்க்கலாம். வங்கம், கப்பல், நீகான், நாவாய் ஓட்டுபவன், எள், பகல், மாட ஒள்ளெரி, கலங்கரை விளக்கம். வங்கம், கப்பல், நீகான், நாவாய் ஓட்டுபவன், எள், பகல், மாட ஒள்ளெரி, கலங்கரை விளக்கம். சரிங்களா? நம்ம படித்து முடிச்சிட்டோம். உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.